நாங்க இப்ப சக்தி வகைகளை பார்ப்போம். சக்தி என்றால் என்ன? வேலை செய்யக்கூடிய ஆற்றல் சக்தி எனப்படும். அப்படின்னா ஒரு வேலை செய்யணும்னா கட்டாயம் என்ன தேவை? சக்தி தேவை. சக்தி இருந்தால்தான் வேலை செய்யலாம். வேலை செய்யக்கூடிய ஆற்றலே சக்தி. இப்ப சக்தி வகைகள் நாம பார்த்தோம்னா இயக்க சக்தி காணப்படுது. இயக்க சக்தி என்றால் என்ன? இயங்கும் பொருள்கள் கொண்டுள்ள சக்தி இயக்க சக்தி. இயங்கும் கார்ல என்ன சக்தி? இயக்க சக்தி. பாயும் நீர்ல இயக்க சக்தி. அழுத்த சக்தி. அழுத்த சக்தி என்றால் என்ன? ஒரு பொருளின் நிலை காரணமாக அது கொண்டுள்ள சக்தி. அப்ப நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர்ல என்ன சக்தி காணப்படும்? அழுத்த சக்தி. ஒரு பொருளின் நிலை காரணமாக. ஒரு லாஸ்டிக் நாங்க இழுத்தம் என்றால் அதுல என்ன சக்தி காணப்படும்? அழுத்த சக்தி. அடுத்தது மின் சக்தி. நம்ம மின் சக்தி அன்றாட வாழ்க்கையில நம்ம பரவலாக பயன்படுத்திய காந்த சக்தி. காந்தங்களுக்குள்ள சக்தி காணப்படிய காந்தங்களால வேலை செய்ய இயலும். அப்ப காந்தங்கள்ல சக்தி காணப்படும். வெப்ப சக்தி. வெப்ப சக்தி எங்களுக்கு தெரியும், நம்ம பரவலாக பாவிச்ச ஒரு சக்தி. அடுத்தது ஒளி சக்தி. அடுத்தது ஒளி ஒளி வெளிச்சம். சரியா? இந்த சக்திகளை எங்களால உற்பத்தி செய்ய இயலாது. சக்திகளை எங்களால உற்பத்தி செய்ய இயலாது. அப்ப என்ன செய்யலாம்? சக்தியை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றலாம். எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றலாம். எங்களுக்கு சக்தியை உருவாக்கவும் இயலாது, அழிக்கவும் இயலாது. இப்ப இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல நாம பார்ப்போம் என்ன சக்தி நிலை மாற்றம் நடைபெறுது. இப்ப இதுல இந்த என்ன சக்தி நிலை மாற்றம் நடைபெறுதுன்னு பார்ப்போம். உதாரணமாக இப்ப நீர்வீழ்ச்சியில் உள்ள நீர்ல என்ன சக்தி? அழுத்த சக்தி. அது பாயும் போது என்ன சக்தியாக மாறும்? இயக்க சக்தியாக மாறும். நாங்க மின்குமிழ் ஒளிரச் செய்யும் போது மின் சக்தி ஒளிச்சக்தி ஒளியாக மாறும். சரியா? அப்ப அந்த மாதிரி சக்தி நிலை மாற்றங்கள் நடக்கிற. இப்ப நாங்க கரண்ட் உற்பத்தி செய்யற நேரமும் மின் உற்பத்தி செய்யற நேரமும் சக்தி நிலை மாற்றங்கள்ல செய்யறோம். அப்ப அதுல இப்ப நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர்ல என்ன சக்தி? நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர்ல அழுத்த சக்தி. அது நீர் பாயும் போது அது என்ன சக்தியாக மாறும்? இயக்க சக்தியாக மாறும். அந்த இயக்க சக்தியை பயன்படுத்தி சுழலுது. அப்ப சுழலியோட டைனமோ இணைக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். அதே மாதிரி மின் உற்பத்தி செய்யும் இன்னொரு முறையை பத்தி தான் இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறது. அதுல என்ன செய்வோம் என்றால் என்ன எழுதியில ரசாயன சக்தி. ரசாயன சக்தி என்றால் என்ன? ரசாயன பொருட்கள் கொண்டுள்ள சக்தி ரசாயன சக்தி. நாம் உணவு உட்கொள்ற அந்த உணவுல என்ன சக்தி காணப்படுது? ரசாயன சக்தி காணப்படிய பெட்ரோல், டீசல் அதுகள்ல ரசாயன சக்தி, விறகுல ரசாயன சக்தி. அப்ப இங்க ரசாயன சக்தியை பயன்படுத்தி மின் சக்தி உற்பத்தி செய்யப்படுற ஒரு செயற்பாட்டு தான் நாங்க பார்க்க போறது. ரசாயன சக்தி அது மின் சக்தியாக மாற்றப்படுற ஒரு செயற்பாட்டு தான் நாங்க பார்க்க போறது. சரியா? இப்ப உங்களுக்கு நான் அந்த ஏற்கனவே படிச்ச விஷயங்கள்ல இருக்கிற சக்தி வகைகளை பத்தி ஒரு ஐடியா தந்த. சக்தி என்றால் என்ன? வேலை செய்யக்கூடிய ஆற்றலே சக்தி. இப்படியான சக்தி வகைகள் காணப்படிய ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சக்திகள் எங்கெங்கு காணப்படுறது? இயக்க சக்தி என்றால் இயங்கும் பொருள்ல காணப்படிய அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசாயன சக்தி ரசாயன பொருட்கள்ல காணப்படும் சக்தி தான் ரசாயன சக்தி. இந்த ரசாயன சக்தி மின் சக்தியாக மாற்றப்படும் ஒரு செயல்முறையைத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். இப்ப நாம பார்க்க போறது பிராக்டிக்கலான ஒரு விஷயம் என்றாலும் நான் இப்ப போர்ட்ல எழுதித்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க இப்படித்தான் நடக்குது. ஐதான சல்பூரிக் அமில கரைசலை எடுக்கிற. ஐதான சல்பூரிக் அமிலம் ஒரு வண்ணமிலம். எங்களுக்கு தெரியும் வண்ணமிலம் நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைந்து H+னை விடுவிக்கும். அப்ப நீர்க்கரைசல் நாங்க இப்ப இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஒரு மீட்டலுக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப H2SO4 எடுத்தால் அது என்ன? ஒரு வன் அமிலம். H2SO4 ஒரு வன் அமிலம். அப்ப அது நீர்க்கரைசல்ல 2 H+A+ ஆகவும் SO4 2- ஆகவும் அயனாக்கம் அடையும். வண்ணமிலங்கள் நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடையும். ஒருபோதும் இந்த H+ம் SO4 2- சேர்ந்து H2SO4 திருப்பி உருவாக்கப்பட மாட்டாது. அப்ப இதுல நாங்க எடுத்துக்கிறது என்ன? H2SO4. H2SO4 என்பது என்ன? ஒரு வன் அமிலம். ஒரு வன் அமிலம். அப்ப அதுக்குள்ள நாங்க நாகத்தகட்டை அமிழ்த்துறோம்.
அமிழ்த்தின பிறகு எங்களுக்கு அவதானிக்கக்கூடிய சில விடயங்கள் இருக்கிற. அதை நான் சொல்றேன், நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. நாகத்தகடு கரையும். அது அமிழ்த்தினத்தோட எங்களுக்கு என்னென்ன அவதானங்களை பார்க்கலாம். ஒரு அவதானம் என்ன, நாகத்தகடு கரையும், நாகத்தகட்டு கண்மையில் வாயு குமிழிகள் வெளியாகும். இந்த 2 அவதானங்களையும் எங்களுக்கு அவதானிக்கலாம். நாகத்தகடு கரையும். நாகத்துக்கான குறியீடு என்ன, ZN. நாகத்திர குறியீடு என்ன, ZN. இது நாகத்தகடு திண்ம நிலையில காணப்படியா, ஆகவே ZN solid. அது என்னவாக மாறும், ZN2+ ஆக மாறி கரைசலுக்குள்ள போகும். 2 இலத்திரன்கள் இதுல எஞ்சும். எங்க எஞ்சும், நாகத்தகட்டுல எஞ்சும். அப்படின்னா நாகத்தகட்டுல 2 இலத்திரனை விட்டுட்டு ZN2+ கரைசலுக்குள்ள போகுது. அப்ப இதுதான் நாகம் கரையுது. அதுக்கு பிறகு நாம பார்த்தோம் என்றால் இந்த கரைசலுக்குள்ள H2SO4 இருக்குமா, இருக்காது. H2SO4 நீர் கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடையும். அப்ப இதுக்குள்ள இருக்கும் H+ இருக்கும். அடுத்தது என்ன, SO4 2- இருக்கும். எங்களுக்கு தெரியும், ஒவ்வாறு ஏற்றங்கள் ஒன்றை கவரும். எப்பயுமே -1 இருந்தால் அது பிளஸ் நோக்கி போகும். அப்ப இந்த H+ என்ன செய்யும் என்றால், H+ என்ன செய்யும், நாகத்தகட்டை நோக்கி போகும். ஏனென்றால் நாகத்தகட்டில இலத்திரன்கள் காணப்படுற. அப்ப நாகத்தகட்டில இலத்திரன்கள் காணப்படுவதால2 H+ போகும். அங்க 2 H+ என்ன செய்யும், 2 இலத்திரனை எடுக்கும். 2 இலத்திரனை எடுத்து H2 கேஸாக மாறும். அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோமே அவதானங்கள், அந்த அவதானங்களுக்கான தாக்கங்கள் தான் இது. சரியா? அப்ப இதுல இது சிம்பிள். நீங்க இது விளங்கெடுத்தால் மின் இரசாயனவியல்ல வர அடுத்த தாக்கங்கள் எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளியது ஈஸி. இது பேசிக் தான், கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் வருது. அப்ப இதுல என்ன நடக்குது, நாகத்தகடு கரைவதற்கான தாக்கம் என்ன, நாகம் ZN2+ aqueous ஆகவும் 2 இலத்திரனாகவும் மாறும். ஐதரசன் நாகத்தகட்டுக்கு போய் 2 இலத்திரனையும் எடுத்து H2 கேஸாக மாறும். 2 இலத்திரனையும் எடுத்து H2 கேஸாக மாறும். இப்ப இதுல பார்ப்போம், 2 வகையான தாக்கம் நடந்திருக்கிறார். ஒரு தாக்கம் என்ன, நாகம் இலத்திரனை இழந்திருக்கிறார். இங்க ஐதரசன் இலத்திரனை ஏற்றிருக்கிறார். 2 வகையான தாக்கம் நடந்திருக்கிறார். ஏன்னா அப்ப இந்த தாக்கங்களுக்கு நம்ம பேரு இடுவோம். இங்க இலத்திரன் இழக்கப்பட்டிருக்கிறார். இலத்திரன் இழக்கப்பட்டால் அது ஒட்சியேற்ற தாக்கம். என்ன தாக்கம், ஒட்சியேற்ற தாக்கம். ஐதரசன் இலத்திரனை ஏற்றிருக்கிற தாழ்த்தல் தாக்கம். ஒரு ரசாயன தாக்கத்துல ஒரே நேரத்துல ஒட்சியேற்றல் தாக்கமும் தாழ்த்தல் தாக்கமும் நடக்கணும். இப்ப எங்களுக்கு இஷ்டம் என்றால் எங்களுக்கு தேவையில்லாத சாமனை வீசலாம். ஆனா அணுக்களுக்கு அப்படி இயலாது. அது ஒரு இலத்திரனை இழக்கணும் என்றால் அது பெறத்துக்கு ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் இழக்க இயலும். அப்ப இங்க நாகத்துக்கு இலத்திரனை சும்மா இழக்கலா, அதை பெற இன்னொரு ஆள் இருந்தால் தான் இழக்க இயலும். அப்போ ஒரு ரசாயன தாக்கத்தில் ஒட்சியேற்ற தாக்கமும் தாழ்த்தல் தாக்கமும் ஒரே நேரத்தில் நடைபெறும். இப்ப சரியா, இது 2 வகையான தாக்கம் நடைபெறுது. ஒட்சியேற்ற தாக்கம், தாழ்த்தல் தாக்கம். ஒட்சியேற்ற தாக்கம், தாழ்த்தல் தாக்கம் என்று 2 வகையான தாக்கம் நடைபெறுது. அப்ப இது சிம்பிள். இதுல நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் நாகம் கரைவதற்கான தாக்கம், அடுத்தது ஐதரசன் வாயு உருவாவதற்கான தாக்கம். அடுத்தது இதுல என்ன அவதானங்கள், என்று தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நாங்க சின்னத்துல படிச்ச ஒரு பேசிக் விஷயத்துக்கு வரோம். மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டம் என்றால் என்ன? ஏற்றங்களின் பாய்ச்சல் தான் மின்னோட்டம். ஏற்றங்களின் அசைவு தான் மின்னோட்டம். இப்ப கடத்தி எடுத்தால் கடத்திக்குள்ள எது அசையும்? இலத்திரன்கள். இப்ப கடத்தி அணுக்களை நான் பெருசாகிடுவேன். அணுக்கள் மிகவும் சின்னது. இந்த அணுக்களை சுத்தி இலத்திரன்கள் காணப்படும். இந்த இலத்திரன்கள் அசைவத்தால்தான் மின் கடத்தப்படுது. கரைசல்களுக்குள்ள எடுத்தால் அயன்களின் அசைவு. அயன்கள் நேரேற்றம் மறையேற்றம் கொண்ட அயன்கள் அசையுது, மின் கடத்தப்படுது. சரியா? அப்ப மின் கடத்தப்படுது. அந்த ஐடியா எடுத்துக்கோங்க. எப்படி? ஏற்றங்களின் அசைவுதான் மின்னோட்டம். ஒரு கடத்தியாக இருந்தால் அதுக்குள்ள இலத்திரன்களின் பாய்ச்சல் தான் மின்னோட்டம். ஏற்கனவே படிச்ச விஷயம் உங்களுக்கு கிளியர் என்று நினைக்கிறேன். இப்ப நாங்க பார்க்க போறது செப்புத்தகடு நாகத்தகடு 2யும்
ஐதான H2SO4 கரைசலுக்குள்ள அமிழ்த்துற. இங்க கல்வனோமானி பயன்படுத்தப்பட்டிருக்கிற கல்வனோமானின் தொழில் என்ன? மின்னோட்டத்தை அறிந்து கொள்வதற்காக, மின்னோட்டத்தை அளப்பதற்காக நாங்க கல்வனோமானிய பயன்படுத்துறோம். இப்ப சாதாரணமாக இப்ப 2 பேர் இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தான் முன்னுக்கு போறது, பிரச்சனை ஒன்று வந்தா முன்னுக்கு போறது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல தாக்க வீத தொடர்ல மேலுக்கு ஈக்கிற ஆள் தான் தாக்கம் அடையும், அதாவது இலத்திரன்களை இழக்கும். அப்ப இதுல செப்பு நாகத்துல பார்த்தால் நாகம் தான் தாக்க வீத தொடர்ல மேலுக்கு காணப்படுற. நாகம் என்ன செய்யும்? இலத்திரன்களை இழக்கும். பெஸ்ட்டுக்கு நாங்க பார்த்தோமே அதே தாக்கம் தான் நடைபெறும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்த்தோமே அதே தாக்கம் தான் நடைபெறும். அப்போ இதில் என்ன அவதானம் என்றத சொல்லிட்டு நான் தாக்கத்துக்கு போகிறேன். அப்போ முதலாவது அவதானம் நாகம் கரையும், நாகத்தாடு கரையும். இரண்டாவது அவதானம் கல்வனோமானி வாசிப்பை காட்டும், கல்வனோமானி வாசிப்பை காட்டும். மூணாவது அவதானம் செப்புத்தாட்டுக்கு அண்மையில் வாயு குமிழிகள் தோன்றும், செப்புத்தாட்டுக்கு அண்மையில வாயு குமிழிகள் தோன்றும். இப்ப நாகத்தாட்டில் என்ன தாக்கம் நடைபெறும்? அது ஏற்கனவே நாங்க படிச்ச அதே தாக்கம் தான். என்ன? நாகம் சொல்லிடு, ஜெட்டன் சொல்லிட் திண்ம நிலையிலே காணப்படுற. அப்ப நாகம் சொல்லிட் Z2 plus aqueous என்ன? கரைசல், 2 இலத்திரன். அப்ப அது என்ன செய்யும்? 2 இலத்திரன்களையும் நாகத்தாட்டிலே விட்டுட்டு கரைசலுக்குள்ள நாகம் 2+ Z2+ கரைசலினுள் செல்லும். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா இலத்திரண்ட செறிவு கூடுது. செப்புத்தாட்டில் எப்படி இலத்திரன் செறிவு? அங்க எக்ஸ்ட்ரா இல்லைனா அணு நடுநிலையானது. இப்ப செப்பு என்னாலானது? அணுக்களால. அணு நடுநிலையானது. இலத்திரண்ட அளவும் புரோத்திரண்ட அளவும் சமம். இப்ப இந்த இலத்திரண்ட அளவு கூடுற டைம், இலத்திரண்ட அழுத்தம் கூடுற டைம் என்ன செய்யும்? நாகத்தாட்டில் இருந்து செப்புத்தாட்டை நோக்கி இலத்திரன் பாய்ச்சல் நடைபெறும். இங்க இலத்திரன் பாயுது எங்கிருந்து எங்கேக்கு? நாகத்தாட்டில் இருந்து செப்புத்தாட்டை நோக்கி. இங்க இலத்திரன் அளவு கூட. இலத்திரன் என்ன ஏற்றம்? மறை ஏற்றம். ஆகவே நாகத்தாடு மறை முனையாக தொழிற்படும், செப்புத்தாடு நேர்முனையாக காணப்படுற. சரியா? அப்ப இலத்திரன் பாய்ச்சல் எங்கிருந்து எங்கேக்கு? நாகத்தாட்டில் இருந்து செப்புத்தாட்டை நோக்கி. அப்படி என்றால் மின்னோட்டம் எப்படி? இலத்திரன் பாய்ச்சல் அடையும் திசைக்கு எதிர் திசையில் தான் மின்னோட்டம் போற. அப்படி என்றால் இலத்திரன் பாய்ச்சல் செப்புத்தாட்டில் இருந்து சொல்லிட்டேன். இலத்திரன் பாய்ச்சல் எப்படி? இலத்திரன் பாய்ச்சல் நாகத்தாட்டில் இருந்து செப்புத்தாட்டை நோக்கி. இலத்திரன் பாய்ச்சலுக்கு எதிரான திசையில் தான் மின்னோட்டம். இலத்திரன் பாய்ச்சலுக்கு எதிரான திசையில் தான் மின்னோட்டம். அப்படின்னா மின்னோட்டம் எப்படி? செப்புத்தாட்டில் இருந்து நாகத்தாட்டை நோக்கித்தான் மின்னோட்டம் பாயும். அந்த விஷயம் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. மின்னோட்டம் இது பார்ட் 1ல MCQல கேட்பாங்க. எப்படி? எங்களை குழப்புற மாதிரி மின்னோட்டம் நாகத்தாட்டிலிருந்து செப்புத்தாட்டை நோக்கி பாயும் அப்படி சொல்லுவாங்க. அது பிழையே. நாகத்தாட்டிலிருந்து செப்புத்தாட்டை நோக்கி பாய்கிறது இலத்திரன்கள். இலத்திரன் பாயிர திசைக்கு எதிர் திசையில தான் மின்னோட்டம். ஆகவே மின்னோட்டம் செப்புத்தாட்டில் இருந்து நாகத்தாட்டை நோக்கி பாயும். அப்ப இது நாகத்தாட்டில் நடைபெறும் தாக்கம். பெஸ்டாக நான் சொல்லி தந்தேன். இலத்திரனை இழத்தல் என்றால் அது ஒற்றியேற்றம். ஆகவே இந்த நாகத்தாட்டில் என்ன தாக்கம் நடைபெறும்? ஒற்றியேற்ற தாக்கம் நடைபெறும். ஒற்றியேற்றம். நாகத்தாடு நேர்முனைவா மறைமுனைவா? மறைமுனைவு. சரியா? நாகத்தாடு மறைமுனைவு. இப்ப இலத்திரன் எங்க போறது? இலத்திரன் புறக்கம்பியினூடாக பெய்து செப்புத்தாட்டை அடைகிற. இப்ப H+, இங்க H+ இருக்கும் தானே? ஏனென்றால் H2SO4 அயனாக்கம் அடையும், அதனால H+ வரும். இந்த H+ என்ன செய்யும்? செப்புத்தாட்டை நோக்கி போகும். அப்ப செப்புத்தாட்டுல என்ன தாக்கம் நடக்கும்? நாங்க ஏற்கனவே பார்த்த அதே தாக்கம் தான். 2 H+ aqueous 2 இலத்திரனை எடுத்து H2 கேஸாக மாறும். அதுதான் நாங்க சொன்னோமே செப்புத்தாட்டுல வாயு குமிழிகள் வெளியேறும் என்று. செப்புத்தாட்டில் வாயு குமிழிகள் வெளியேறும். சரிதானே? அப்ப இந்த தாக்கம் இலத்திரனை ஏற்றல் தாழ்த்தல் தாக்கம். வேறா? அப்ப இதை நாங்க எழுதிக் கொள்வோம். இது நாகத்தாட்டில் நடைபெறும் தாக்கம். நாகத்தாட்டில் நடைபெறும் தாக்கம். இது எடுத்தாட்டுல செப்புத்தாட்டுல நடைபெறும் தாக்கம். இது என்ன தாக்கம்? தாழ்த்தல் தாக்கம். இப்ப இந்த மின்வாய்களுக்கு நாங்க இன்னொரு பேர் கொடுக்க போறேன். சரியா? மின்வாய்களுக்கு இன்னொரு பேர் கொடுக்க போறேன். இங்க ஒற்றியேற்றம் நடந்த மின்வாய்க்கு நாங்க
அனோட்டு என்று சொல்லுவோம். என்ன பேரு? அனோட்டு. அனோட்டு என்றால் என்ன? ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்வாய். ஆகவே நாகத்தகடு எதாக தொழிற்படும்? அனோட்டாக தொழிற்படும். அதே மாதிரி செப்பு தகட்டுல தாழ்த்தல் நடந்தது. தாழ்த்தல் நடந்த மின்வாய் கத்தோட்டு. இது எங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கணும். தானா கானா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே. அதே மாதிரி ஆனா ஓனா என்ன உயிரெழுத்துக்கள். அப்ப அது மாறிப்படக்கூடாது. அப்ப எந்த மின்வாயில ஒட்சியேற்றம் நடக்கிறோ அது அனோட்டு, எதுல தாழ்த்தல் நடக்கிறோ அது கத்தோட்டு. இப்ப பாருங்க, இதுல அவங்க எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் என்று நான் சொல்றேன். பாருங்க, மறை மின்வாயை பெயரிடுக நாகம், நேர் மின்வாய் செப்பு, அனோட்டினை பெயரிடுக. அனோட்டா என்ன? ஒட்சியேற்றம் நடந்தால் அது அனோட்டு. ஆகவே நாக மின்வாய் அனோட்டாக தொழிற்படும். கத்தோட்டினை பெயரிடுக. தாழ்த்தல் நடந்தால் அது கத்தோட்டு. ஆகவே செப்பு மின்வாய் கத்தோட்டாக தொழிற்படும். நாகத்தகட்டில் நடைபெறும் தாக்கத்தை தருக, இந்த தாக்கம். அதே மாதிரி அனோட்டு தாக்கத்தை தருக, இந்த தாக்கம். ஒட்சியேற்ற தாக்கத்தை தருக, இந்த தாக்கம். அப்ப கேள்வியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்துவாங்க. ஆனா அதே விஷயம்தான். சரியா? இப்ப இது உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். இப்ப இது நாங்க எழுதினது அரை தாக்கங்கள். ஃபர்ஸ்டா எழுதிக்கிறது ஒட்சியேற்ற அரை தாக்கம், புறம் எழுதிக்கிறது தாழ்த்தல் அரை தாக்கம். இந்த அரை தாக்கங்கள் ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்தா வாரதுதான் முழு தாக்கம். முழு தாக்கம் நாங்க எழுதுவோம். ஏன்னா தாக்கிகளோட சைட்ல இருக்கிறத ஒன்றுக்கும் விளைவுகளோட சைட்ல இருக்கிறத ஒன்றுக்கும் போட்டுவோம். அப்ப ரெட்டன் சாலிட் வருது. 2H + aqueous 2 இலத்திரன். அங்கே வரும் என்ன? Z2 + aqueous. அடுத்தது H2 கேஸ் 2 இலத்திரன். அப்ப சமன்பாட்டோட ரெண்டு சைட்லயுமே 2 இலத்திரன் காணப்படுது. அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்? 2 இலத்திரனை வெட்ட இயலும். இங்க இருக்கிற 2 இலத்திரனும் இங்க இருக்கிற 2 இலத்திரனும் வெட்டிப்படும். ஆகவே Z10 solid 2H + aqueous Z10 2 + aqueous H2 கேஸ். எங்களுக்கு தெரியும் H+ வந்தது H2SO4ல் இருந்து. அப்ப அங்க SO4 - தாக்கத்துல ஆரம்பத்திலும் காணப்படும், தாக்கத்துல இறுதியிலையும் காணப்படும். ஏன்னா அது தாக்கத்துல பங்கு பற்றல. அப்ப இந்த சைட்லயும் எங்களுக்கு SO4 - போடலாம், இந்த சைட்லயும் SO4 - போடலாம். அப்ப இங்க இருக்கிற SO4 - 2H+ ஓட சேர்ந்து இருந்தது, இங்க நாகத்தோட சேரும். அப்ப எங்களுக்கு முழு தாக்கத்தை இப்படி எழுதலாம். பாத்துக்கோங்க. Z10 solid H2SO4 அங்கே வரும் என்ன? Z10SO4 சக H2 கேஸ். சரியா? இப்படி முழு தாக்கம் வரும். இப்ப இந்த விஷயத்தை நான் படிப்பிக்கிற டைம் நீங்க நினைக்கும் போரிங் ஆகிக்கிற, தெரிஞ்ச விஷயத்தையே மறுக சொல்லித்தார, அரைச்சமாவே அரைக்கிறேன்னு சொல்லும். அதே விஷயம் தான் இங்க இருக்கிறது. இப்படி கொஞ்சம் கிளியரா படிச்சுட்டோம் என்றால் எக்ஸாம் டைமுக்கு இதெல்லாம் படிச்சுட்டீங்க தேவையில்லை. இந்த பாடம் எல்லாம் சரியா? திருப்பி ஞாபகப்படுத்தி கிளியர் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, இதுல தாக்க வீதம் கூடியது எது பார்த்தால் நாகம் தான் தாக்க வீதம் கூட. தாக்க வீத தொடர்ல இரும்புக்கு மேல நாகம் காணப்படிய. அப்ப நாகம் என்ன செய்யும்? இலத்திறனை இழக்கும். அப்ப Zn, அப்ப நாகத்தகட்டில் நடைபெறும் தாக்கம் என்ன? Zn இலத்திறனை இழந்து Zn 2+ ஆக மாறும். 2 இலத்திறனை இழந்து. அப்ப திருப்பி அதே கதை நான் ஒருக்க சொல்றேன். என்னன்னா உங்களுக்கு திருப்பி ஞாபகத்துல பதியோன் பண்ணதுக்காக, நாகம் இலத்திறனை இழக்கும். இழந்த இலத்திறன் கரைசல் போகுமா? போகாது. இழந்த இலத்திறன் நாகத்தகட்டிலே இருக்கும் Zn 2+ கரைசலுக்குள் செல்லும். இந்த இலத்திறன் புறக்கம்பியினூடாக இரும்பு தகட்டை அடையும். இரும்பு தகட்டில இலத்திரன்கள் காணப்படிய H+ இரும்பு தகட்டில போய் இலத்திரன்களை எடுக்கும். அப்ப இரும்பு தகட்டில நடைபெறும் தாக்கம் என்ன? Fe தகட்டில 2H+ aqueous கரைசல் வைத்து 2 இலத்திரனை எடுத்து H2 கேஸாக மாறும். திருப்பி பழைய பல்லவிதான். என்ன? இங்க நாகத்தகட்டில இலத்திரன் இழக்கப்பட்டிருக்கிற, இலத்திரனை இழத்தல் ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்வாய் அனோட்டு. ஆகவே நாகம் அனோட்டு மின்வாய். அதே மாதிரி இரும்பு தகட்டில
இலத்திரன் ஏற்கப்பட்டிருக்கிற இலத்திரனை ஏற்றல் தாழ்த்தல் தாழ்த்தல் நடைபெறும் மின்வாய் கத்தோட்டு. ஆகவே இரும்பு இங்கு கத்தோட்டாக தொழிற்படுது. இப்ப நான் இவரை படிப்பிச்ச ஒரு நோட்ஸுமே தரல உங்களுக்கு. உங்களுக்கு தேவையான வீடியோ ஸ்டாப் பண்ணி நோட்ஸ் எடுங்க. நான் இப்ப ஒரு ஒரு படத்தை தந்து வாயால கொஞ்சம் கேள்விகளை சொல்றேன். அதை ஸ்டாப் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பு கீறி ஆனா நீங்களே கேள்வி உருவாக்குற நிலைமையில இருந்தால் உங்களுக்கு நல்லா. என்னோட எக்ஸாம் பேப்பர்ல பார்த்தேன்னா நீங்க பார்க்குற கேள்வி நீங்க உருவாக்கின கேள்வியாக இருக்கும். ஏற்கனவே உங்களோட மைண்ட்ல இப்படி எல்லாம் கேள்வி வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு ஈஸியா செய்யலாம். இப்போ நான் சொல்றதும் நான் உருவாக்கி சொல்ற கேள்விதான். உங்களுக்கு வேணும்னா இந்த படத்தை வச்சு உங்களுக்கே கேள்வியை உருவாக்க இயலும். சரியா? அப்ப இதுல மேற்படி அமைப்பில் உமது அவதானங்கள் யாவை? அவதானங்கள் யாவை? அது ஒரு கேள்வி. நேர்மறை மின்வாய்களை பெயரிடுக. நேர்மறை மின்வாய்களை பெயரிடுக. அடுத்தது நாகத்தகட்டில் நடைபெறும் தாக்கத்தை தருக. அடுத்த கேள்வி இரும்பு தகட்டில் நடைபெறும் தாக்கத்தை தருக. அடுத்தது ஒட்சியேற்றம் என்றால் என்ன? அடுத்த கேள்வி தாழ்த்தல் என்றால் என்ன? அடுத்தது அனோட்டு என்றால் என்ன? அடுத்தது கத்தோட்டு என்றால் என்ன? அனோட்டு மின்வாயினை பெயரிடுக. அடுத்தது கத்தோட்டு மின்வாயினை பெயரிடுக. இலத்திரன் பாய்ச்சல் திசையினை தருக. அடுத்தது மின்னோட்டத்தின் திசையினை தருக. மின்னோட்டம் எந்த திசையில போற? மின்னோட்டத்தின் திசையினை தருக. கத்தோட்ட தாக்கத்தை தருக. அடுத்தது அனோட்டு தாக்கத்தை தருக. இது ஒழுங்கா விளங்கி நீங்க இதுக்கு விட எழுதினால் உங்களுக்கு இதுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே கிளியர் ஆகுற. அனோட்டு என்றால் என்ன, கத்தோட்டு என்றால் என்ன, எது இதுல அனோட்டு எது கத்தோட்டு, அந்த விஷயங்களும் உங்களுக்கு கிளியர் ஆகுத. சரியா? மின்னிரசாயன கலங்கள் என்ற பாடம் நான் உங்களுக்கு படிப்பிச்ச. இதுல தியரி பாட்டாக நான் கொஞ்சம் விஷயம்தான் வாரண்டு சொன்னேன். இப்படி ஒட்சியேற்றம் என்றால் என்ன, தாழ்த்தல் என்றால் என்ன, ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்வாயது, தாழ்த்தல் நடைபெறும் மின்வாயது. இப்போ 2 மின்வாய்கள் காணப்பட்டால் எது முதலில் தாக்கமடையும்? அதாவது தாக்க வீத தொடர்ல மேலே கீக்கிறது தான் தாக்கமடையும். தாக்க வீத தொடர்ல மேலே கீக்கிறது இலத்திறனை இழக்கும். இலத்திறனை இழக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தேன். இப்போ இது ஓலவல்ல இருக்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியில பாருங்க, நான் கேள்வியை வாசிக்கிறேன். வெளிச்சுற்றில் உள்ள அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில் செல்வது. இந்த அம்புக்குறியிட திசையில எது போறன்னு கேட்கிறார். எங்களுக்கு தெரியும் இங்க எது தாக்கமடையும்? நாகம் தான் கரையும். தாக்கமடைவில கரையும், நாகம் கரையும். அப்ப நாகத்தாட்டில் இலத்திரன்கள் காணப்படும். அந்த இலத்திரன்கள் புறக்கம்பியூடாக செப்புத்தாட்டை நோக்கி செல்லும். அப்ப அம்புக்குறியால் காட்டப்படுவது இலத்திரன் பாய்ச்சலின் திசை. அவங்க என்ன விட தந்திக்கிறன்னு பார்ப்போம். நியம ஓட்டம். நியம ஓட்டம் எங்கிருந்து? செப்புத்தாட்டில் இருந்து நாகத்தாட்டை நோக்கித்தான் நியம ஓட்டம் நடைபெறும். இலத்திரன்கள். அடுத்தது Zn2+ அயன்கள். 4வது விட Cu2+ அயன்கள். அயன்கள் கடத்தினூடா போறல, நீர்க்கரைசலுக்குள்ளதான் அயன்கள் மின்ன கடத்துது. வேணுங்கண்ணா? அப்ப இதுக்கு என்ன விட வரும்? இலத்திரன்கள். அப்ப இது நாங்க படிச்ச விஷயத்துல பேசிக்கான ஒன்றைத்தான் கேட்டிருக்கிறோம். அடுத்தது மேற்குறித்த களத்தில் நடைபெறும் கத்தோட்டு தாக்கம் எது? கத்தோட்டு தாக்கம் என்றால் என்ன?
தாழ்த்தல் தாக்கம். கத்தோட்டு தாக்கம் தாழ்த்தல் தாக்கம். நாம படிச்ச அவளோடையுமே என்ன தாழ்த்தல் தாக்கம் நடந்த ஐதரசன் தான். ஐதரசன் 2H+ என்ன செஞ்சா 2 இலத்திரனை எடுத்து H2 கேஸாக மாறும். மின் ரசாயன கலங்கள் நாம படிச்ச 3 வகையிலேயுமே இது கத்தோட்டில் நடந்த தாக்கம் இதுதான். அப்ப எங்களுக்கு அதை தேடி போட இயலும். சரியா? அப்ப இது 2 மார்க்ஸுக்கு வந்திருக்கிற அடுத்தடுத்த கேள்வி. இது அடுத்தடுத்த கேள்வியாக வந்திருக்கிற 2 மார்க்ஸுக்கு. அப்ப சிம்பிளா எங்களுக்கு இதுல ஸ்கோர் பண்ண இயலும்.